Hello everyone. Previous video நம்ம வந்து ரெக்கார்ட் எப்படி இன்செர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், தென் எடிட், டெலிட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கோன்றது இதுக்கான லிங்க் எல்லாம் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 ரெக்கார்ட் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றா டெலீட் கொடுத்து டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பதிலாக நான் ஒரே டைம் 100ஐயும் டிக் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுத்தா எனக்கு அந்த டிக் பண்ண 100 டெலீட் ஆகணும். இல்லை வந்து டிக் பண்ண பர்டிகுலராக ஒரு 5 டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது மட்டும் டெலீட் ஆகணும். அப்படின்னா அதை எப்படி நம்ம பண்ணுறோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதோட கோடிங் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ dbcon.php இந்த பேஜில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஒரு PHP கோடிங்கில் நான் போட்டிருக்கிறதுனால இந்த HTML கோடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக காட்டுது. ஓகே, ஸோ இதை நான் வந்து ஒரு HTML கோடிங்காகவே கன்வெர்ட் பண்ணிட போகிறேன். ஓகே, PHPலேருந்து, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PHP இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி PHP கோட் திரும்ப எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே இடத்துல PHP ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எங்கே பாருங்கள், எங்கெல்லாம் PHP ஸ்கிரிப்ட் தேவையோ அங்கெல்லாம் நான் வந்து PHP ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எங்கெல்லாம் HTML கோட் இருக்கோ ஓகே அங்கெல்லாம் வந்து நான் PHP ஸ்கிரிப்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எல்லாமே நான் HTML-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ எனக்கு PHP எங்கெல்லாம் PHP கோடிங் இருக்கோ அங்கே ஓப்பன் க்ளோஸ் போட்டிருக்கேன். இந்த எக்கோன்றது எல்லாத்தையுமே நான் எடுத்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எக்கோ இதை ஃபைண்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எம்டிஆர் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் எம்டிஆர். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் HTML கோடிங்காக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஓகே இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் என்ன ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து PHP அந்த கோடு வந்து அங்கே அப்டேட் பண்ணிட்டு ஆகணும். அதனால் ஸோ இதை வந்து கொஞ்சம் இதுவாக தான் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபைண்ட் பண்ணி இதை என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகேங்களா, ஸோ ரீப்ளேஸ் ஆல். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் ஓகே, பட் இங்கே தான் வந்து நமக்கு ஸோ HTML எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் இப்படி வந்திருக்கு. ஓகே, நான் செக் பாக்ஸ் வந்து இந்த டெலிட் அப்படிங்கிற இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கத்தில் தான், இந்த இடத்துல தான் நான் வந்து இந்த செக் பாக்ஸ் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த டெலிட்ன்ற லிங்க் நம்ம எங்கே இதில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிக்குள்ளே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது பக்கத்தில் தான் நம்ம போட போகிறோம். அதனால் இது என்டர் அடித்து கீழே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து செக் பாக்ஸ்க்கு என்ன இது வேணுமோ அதை கொடுப்போம். ஓகே, input type equal to checkbox. ஓகேங்களா, இங்கே நேம் அப்படிங்கிறது வந்து ஓகேவா
ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அரேயில் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எல்லா செக் பாக்ஸுக்கும் தனித்தனியாக நேம் தர முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 5 செக் பாக்ஸ்னால் பரவாயில்ல, நம்ம 5 நேம் கொடுத்துடலாம். இதுவே ஒரு டேபிளில் வந்து ஒரு 10,000 ரெக்கார்டு இருக்குது, ஒரு 10,000 ரெக்கார்டு இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா இப்போ நம்ம 10,000 நேம் டிஃப்ரெண்ட்டாக தர முடியாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அதை வந்து அந்த செக் பாக்ஸோட நேமை வந்து அரேவாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஒரே நேமில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து அரேவாக கொண்டு போயிடும். ஓகேவா? ஸோ ஒரு நேமை வந்து அரேவாகவும் தர முடியும் அப்படின்னு இதில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணும்போது அதோட ஐடியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது செக் பாக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? செக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் இதை ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலீட் பக்கத்தில் உங்களுக்கு செக் பாக்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் டிக் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வருது. நீங்கள் எது தேவையோ அதை நம்ம டிக் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இதோட இதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அரேயில் தான் இருக்கும். ஓகேங்களா? செக் பாக்ஸ் ஐடி வந்து கொடுத்த ஐடி வந்து இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நான் எதை டிக் பண்ணுறேனோ அதை மட்டும் டெலீட் ஆகும். டிக் பண்ணிட்டு நான் வந்து கீழே வந்து டெலீட் பட்டன் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே இருக்கிற டெலீட் வந்து அந்த பர்டிகுலர் ரோ வந்து டெலீட் ஆகும். பட் இங்கே கொடுக்குற டெலீட் வந்து நான் எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கனோ அது மட்டும் போய் டெலீட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போது இதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நேம் வந்து நான் ஒரு ஐடியை வந்து அரேவாக செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு வேல்யூ செட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த வேல்யூ என்னென்னா இந்த ஐடி. ஓகே, ஏற்கனவே இங்கே ஐடி காட்டுறது பார்த்தீங்களா? அந்த ஐடி எடுத்து நம்ம இதில் செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கனோ அந்த டிக் பண்ணோட வேல்யூ மொத்தம் தான் எடுத்துகிட்டு போய் அங்கே டெலீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு இன்னொரு பட்டன் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா கீழே வந்து டெலீட்ன்ற ஒரு பட்டன் வைப்போம். ஓகே, ஸோ லாஸ்ட் ரோவில் வந்து டெலீட் அப்படிங்கிறத வைப்போம். ஸோ இங்கே ஒரு ரோ இருக்குது, இந்த டேபிள். இந்த டேபிளுக்கு முன்னாடி ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறேன். இந்த ரோவில் ஓகே, ஸோ ஆக்சுவலி எத்தனை காலம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 காலம் வருது. ஸோ அப்போ நீங்கள் கால் ஸ்பேன் 5க்கு வரணும். நார்மல் டிடி கொடுத்து ஒரு இது பண்ணுங்கள். இதில் தான் நம்ம வந்து டெலீட்ன்ற பட்டன் வைக்க போகிறோம். ஓகே, delete checked. ஓகேங்களா? இதில் வந்து delete checked அப்படின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து இப்போ பாருங்கள், ஸோ இங்கே டெலீட்னு வருது. இங்கே இருக்கிற டெலீட்டு டிக் பண்ணி அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இது சப்மிட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஒரு ஃபார்முக்குள்ளே நம்ம போடணும். ஓகே, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரு ஃபார்முக்குள்ளே வந்துடணும். அதனால நான் வந்து இந்த டேபிளவே மொத்தமாக ஃபார்முக்குள்ளே கொண்டு போயிடுறேன். ஓகே, ஸோ இந்த டேபிளே ஒரு ஃபார்முக்குள்ளே இருக்க போகுது. ஃபார்ம். ஓகே, என்டர் அடித்து ஃபார்ம் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம்னா இந்த பேஜுக்கு நம்ம வந்து டெலீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெலீட்டுக்கு வந்து ஸோ delete.php இருக்குது. இந்த பேஜுக்கு நம்ம
அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த இடத்துல delete.php. ஓகேவா? ஸோ இது வந்து மெத்தட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த delete.phpயில் போஸ்ட் மெத்தடாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து அந்த போஸ்ட்டில் என்னென்ன வேல்யூ வருதுன்றதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்காக எல்லாம் தெளிவாக பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் ப்ரீ அப்படிங்கிற ஒரு டேக் வந்து பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் print _r $_get அதில் சரி போஸ்ட் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம அங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் எதை டிக் பண்ணுறனோ அதோட வேல்யூ மட்டும்தான் அங்கே போஸ்ட்டில் வரும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 9ன்ற ஐடியும் 11ங்கிற ஐடியும் தான் டிக் பண்ணியிருக்கேன். இது நான் டெலிட்டுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த 9 and 11 மட்டும்தான் நமக்கு அங்கே வரப்போகுது பாருங்கள். 0ல் வந்து 9, 1ல் வந்து 11. ஸோ இந்த 2 ஐடி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஐடி இப்போது இந்த பேஜுக்கு வந்துடுச்சுனால இந்த பேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற வேல்யூ வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா while loop யூஸ் பண்ணி query எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு நேம் கொடுத்துக்கலாம். delete பட்டன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த delete பட்டனுக்கு ஒரு நேம் is equal to delete check அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா check delete checkbox delete checkbox delன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ checkbox del அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த deleteன்ற PHPயில் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா if is set இதை அவங்க கிளிக் பண்ணியிருந்தா நம்ம இந்த போஸ்ட்டில் வர வேல்யூவெல்லாம் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து query delete query இங்கே இருக்கிற அதே delete query தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுறதுனால காமன் எடுத்து மேலே போட்டுக்கிறேன். இப்போது நம்ம delete query போட போகிறோம். ஓகே, இதே தான். ஓகேவா? இங்கே போட போகிறோம். ஓகே, பட் எனக்கு வந்து போஸ்ட்டில் தான் ஐடி வரப்போகுது. அதனால போஸ்ட் போட்டு ஓகேங்களா? போஸ்ட் ஆஃப் ஐடி. ஓகேங்களா? இந்த ஐடி வந்து இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, print _r ஐடின்னு போடுறேன். இது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐடி வந்து அரேவாக நமக்கு வந்துருந்தது அப்படின்னா பாருங்கள் வேல்யூ நாட் கம் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம திரும்பி ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வருவோம். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸோ 9, 10 டிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அரேவாக தான் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து அரேவாக இருக்கிறதுனால ஐடி அரேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபார் ஈச் லூப்பில் நம்ம சுத்த விட போகிறோம். ஃபார் ஈச் போட்டுட்டு ஆஸ் $id அப்படின்னு போட்டுட்டு ஓகே. ஸோ இங்கே வந்து நான் அதுக்கு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட போகிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே இதில் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே ஒரு ஐடி கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இது என்ன பண்ணால் அங்கே ஒரு 5 ஐடி வந்தது அப்படின்னா 5 ஐடியும் ஒவ்வொன்றா லூப்பில் சுற்ற விடும். ஓகே, அப்படி சுற்றும் போது நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த ஐடி தான் இந்த கொரியில் அப்ளை பண்ண போகுது. ஓகேங்களா, அப்ளை பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இது என்ன ஆகும்னா இந்த பேஜ்க்கு நமக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை வந்து வைல் லூப்பை விட்டு வெளியில் போடணும். ஓகே, அந்த கொரி வந்து டெலீட் ஆகும். இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக dbcon php அப்படிங்கிற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ 1 and 11 சாரி 9 and 11 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, 9ம் 11ம் போயிடுச்சு, வெறும் 10 மாத்திரம் தான் உட்காருது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இது வேறு மாதிரி நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have a great time. Thank you.